लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தொழில்மேல் குயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றனின் வரிசையில் இன்றைக்கு 2461வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியில 11ஆம் பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியினுடைய 6வது பாசுரம் 1010வது பெரிய திருமொழி பாசுரம். பரகால நாயகி பெருமாளை பிரிந்த சோகத்திலே பொழிகிற பாசுரங்கள். கடந்த பாசுரத்திலே கடலிலிருந்து பிறந்த சந்திரனை எடுத்து சென்று விட்டதால் அந்த பிரிவு தாங்காமல் கடல் அழுகிறதே, அதுபோல என்னை அழ வைக்கிறாயே, குளிர்ச்சியான சந்திரனும் எனக்கு சூடு தருகிறானே, இதெல்லாம் சரிதானா என்று புலம்பியவள் இருந்து ராமாவதாரத்தை பற்றி பேசி அதிலே அன்பில் பரவியையும் சொல்லி தன்னுடைய மனவருத்தத்தை பகிர்ந்து கொள்கிறாள் ஆழ்வார் பரகால நாயகியாக. இதோ முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிலோக திவாகரம் யசிகோபி பிரகாசாமி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூரூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வடிகால் மந்திரமுள் மகையர்கோன் தூயோன் சுகமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடுந்திரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூர் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பத்தி கடலின் மொழி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் மண்ணு கோலில் பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியே விடையை துணிந்தருள வேணும் புரிந்து. இதோ 1010வது பாசுரம். சென்று வார் சிலை வளைத்து இலங்கையை வென்ற வில்லியார் வீரமே கொலோ முன்றில் பெண்ணை மேல் உளறி கூட்டகத்து அன்றலின் குரல் அடரும் என்னையே. அன்றில் பறவை ஜோடியாக வாழும். பெண் பறவையானது கூட்டிலே இருக்க ஆண் பறவையானது இணை தேடச் சென்றால் ஆண் பறவையை விட்டு நெடுநேரம் பிரிய முடியாத பெண் பறவையானது கூவும். 3 அல்லது 4 முறைக்கு மேல் கூவி விட்டு ஆண் பறவை வரவில்லை என்றால் என்ன ஆயிற்று ஆண் பறவைக்கு என்று சொல்லி தன்னை உயிரை விட்டு விடும். அப்படியே தன்னுடைய காதலன் மீது பற்று கொண்டிருக்கிற அன்பில் பறவையை போல என்னை கலங்க விடுகிறாயே, நீயாக வலிய சென்று இலங்கையிலே பாலம் அமைத்து இலங்கையில் இருக்கக்கூடிய அசுரர்களுக்கெல்லாம் பாடம் புகட்டி அவர்களை எல்லாம் மேல் உலகத்திற்கு அனுப்பிவிட்டு பிராட்டியை கொண்டு வந்தாயே. அப்படி பிராட்டியை காத்த ஒரு நீ என்னை காக்கவதற்காக அந்த அசுரர்கள் மீது காட்டிய கோபத்தை காட்டுவது போல என் மீது கோபத்தை காட்டுகிறாயே என்று புலம்புகிறாள் பரகாலனை. முன்றில் பெண்ணை மேல் முளறிய கூட்டகத்து என்பது முன்றில் என்பது பெண் பனைமரத்துக்கு மேல முளறி கூட்டகத்து தாமரை பூக்களாலும் தாதுக்களாலும் அமைக்கப்பட்ட கூட்டிலே இருக்கக்கூடிய அன்றிலின் குரல் ஈனமான குரல், தீனமான ஈனம் அல்ல தீனமான குரல் ஓசை என்னை படுத்துகிறதே. அந்த குரல் ஓசையை கேட்கிற போதெல்லாம் நான் பரிதவிப்பது உனக்கு புரியவில்லையா என்று கேட்க கொண்டு வருதே பெருமாளே. சீதையை மீட்பதற்காக சென்ற நீ அவளிடம் காட்டிய பரிவை என்னிடம் காட்டாமல் எதிரிடம் காட்டிய கோபத்தை என் மீது காட்டுவது சரிதானா என்று கேட்கிறாள் பரகால நாயகி. எதிரிகளிடமிடம் சென்று அவர்களை அழித்து விட்டு உன்னுடைய வில்லிலிருந்து கிளம்பி அம்புகளால் அவர்களை எல்லாம் அழித்து லங்கையை நாசம் செய்த வல்லவரான பெருமாள் உன்னுடைய பராக்கிரமத்தை காட்டுவதற்கு நானா மாட்டினேன். வாசலில் உள்ள பனமரத்தின் மேலே தாமரப்பூவால் கட்டப்பட்ட கூட்டிலே இருக்கக்கூடிய அன்றில் பறவை தன்னுடைய ஆண் துணையை தேனாமல் ஏற்படுகிறது. தீனமான பொலி என்னையும் படுத்துகிறதே என்று சொல்லுகிறான். இப்படி நீ சீதையிடம் காட்டிய பரிவை என்னிடம் காட்ட வேண்டியிருக்க எதிரிகளிடம் இருக்கிய காட்டிய பராக்கிரமத்தை என்னிடம் காட்டுவது சரிதானா என்று முறையிடுகிறாள் பரகால நாயகி. இந்த 1010வது பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். சென்று வார் சிலை வளைத்து இலங்கையை வென்ற வில்லியார் வீரமே கொலோ முன்பில் பெண்ணை மேல் முளறி கூட்டு அகத்து அன்றிலின் குரல் அடரும் என்னையே.
காயேன வாச்சா மனசேந்திரிர்வா அபியாப்தனாவா பிரகதேசுவாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேன் சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் நாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.